ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு காலம் 2ஆம் வாரம் திங்கள். ஆதி கிறிஸ்துவ மக்களின் வாழ்க்கை பல வகையில் இன்றைய கிறிஸ்துவ மக்களுக்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. அவர்களது ஜெப வாழ்க்கையை பற்றி இன்றைய முதல் வாசகம் குறிப்பிடுகின்றது. திருத்தூதர்கள் பேதுருவும் யோவானும் யூத தலைமை சங்கத்தினரால் சிறையில் அடைக்கப்பட்டு துன்பங்களுக்கு ஆளாகி பிறகு விடுதலை பெற்ற செய்தி கிறிஸ்துவ சமுதாயத்திற்கு எட்டுகிறது. இதனால் அங்கே ஆவேசம் ஏற்படவில்லை. யூத சங்கத்திற்கு எதிராக அவர்கள் கொதித்தெழவில்லை. பகைமை, விரோதம், வன்முறை செயல்கள் இப்படி எதிலும் அவர்கள் ஈடுபடவில்லை. மாறாக எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனிடம் தங்கள் உணர்ச்சிகளை ஜெபமாக எடுத்து செல்கிறார்கள். அவர்கள் ஆழ்ந்த இறையுணர்வு கொண்ட மக்களாக இருந்தார்கள். அந்த இறை உணர்வு தான் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் ஜெபமாக உருவெடுத்தது. சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள். லூக்கா 22:40. எப்போதும் ஜெபியுங்கள். 1 தெசலோனியர் 5:16-18 என்ற போதனைகள் நமக்கு பொருள் தருகின்றன. ஜெபம் என்றால் நம்மில் பலருக்கு உடனே மனதில் வருவது மன்றாட்டுகள் தான். கடவுளை நோக்கியோ அவரது புனிதர்கள் வழியாக இதை கொடு அதை கொடு என்று கேட்பது மன்றாட்டு. இது ஜெபத்தின் ஒரு கூறுத்தான். கடவுளை ஏத்துவது, அவருக்கு நன்றி கூறுவது, அவரிடம் மன்னிப்பு கேட்பது இவை ஜெபத்தின் சிறந்த பண்புகள். விவிலியத்தில் நாம் வாசிக்கும் ஜெபங்களை கூர்ந்து கவனிக்கும் போது புகழ்ச்சி, நன்றி, நம்பிக்கை, அன்பு போன்ற உணர்வுகள் ஜெபங்களாக உள்ளன. இஸ்ரேல் மக்கள் அவ்வப்போது இறைவனுக்கு எழுப்பிய நம்பிக்கை, நன்றி, புகழ்ச்சி முதலிய மனநிலைகளை திருப்பாடல்கள் மிகவும் அழகாக படம் பிடித்து காட்டுகின்றன. இந்த திருப்பாடல்கள் புகழ் மாலைகள் நமதாவது எப்போது கீழ்கண்ட திருப்பாடல்களை வாசிக்கலாம். 8, 134 135, 150. ஆதி கிறிஸ்துவ மக்கள் ஒருமிக்க எழுப்பிய ஜெபத்திலே மிகுந்திருப்பது நன்றி உணர்ச்சி தான். தந்தையாம் இறைவன் செய்த பல்வேறு மகத்தான காரியங்களை நினைவில் கொண்டு வந்து அவற்றை புகழ்கிறார்கள், அவரை புகழ்கிறார்கள். உதாரணமாக அவரால் உருவான படைப்பை நினைத்து அவரை போற்றுகிறார்கள். ஏற்கனவே வாக்களிக்கப்பட்ட மெஸ்ஸியா இயேசுவை நினைக்கிறார்கள். அவரை எதிரிகள் எவ்வாறு எதிர்ப்பார்கள் என்று தாவீதரசன் முன்னறிவித்ததையும் நினைத்து பார்க்கிறார்கள். திருப்பாடல் 2:1-2. இயேசுவின் ஊழியரும் சீடருமான திருத்தூதரும் அவ்வாறு எதிர்க்கப்படுவது குறித்து அவர்கள் மனம் தளரவில்லை. மாறாக எதிர்ப்புகளுக்கிடையே தொடர்ந்து இயேசுவின் வார்த்தையை போதிக்கும் வரத்தை அவர்கள் கேட்கிறார்கள். திருத்தூதர் பணி 4:30. கிறிஸ்தவ குழு தங்கள் ஜெபத்தின் பலனை உடனடியாக அனுபவித்து விட்டதாகவும் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. தூய ஆவியின் நிறைவு பெற்றவர்கள் கடவுளின் வார்த்தையை துணிவுடன் அறிவிக்க ஒரு புதிய சக்தியை பெற்றார்கள். அவர்கள் பொன்னும் பொருளும் கேட்கவில்லை. தங்களின் வழியாக இயேசுவின் வார்த்தை போதிக்கப்பட வேண்டும் என்று தான் கேட்டார்கள். அதாவது இறைவனின் புகழ், அவரது மதிப்பீடுகள்,
உலகில் பரவ வேண்டும் என்று விரும்பினார்கள். அவர்களது ஜெபம் உடனடியாக நிறைவு பெற்றதில் வியப்பில்லை. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உம்முடைய பெயர் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய அரசு வருகை, உம்முடைய திருவிழம் விண்ணுலகில் செய்யப்படுவது போல மண்ணுலகிலும் செய்யப்படுவதாக. நற்செய்தி யோவான் இயல் 3 இறைவாக்கியங்கள் 1-8 முடிய. சட்டங்களை மட்டுமே கட்டி எழும் ஒரு வைராக்கிய கூட்டமே பரிசேய கூட்டம். சட்டங்களை மட்டுமே கட்டி எழும் வைராக்கிய கூட்டமே பரிசேயர் கூட்டம். ஏனைய மக்களிடமிருந்து பிரிக்கப்பட்ட உயர் இன மக்களாய் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் தாங்களே என்று எண்ணி ஏமாந்தவர்கள், இருமாப்பு கொண்டவர்கள். எனினும் இவர்களிலும் தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஆளாகி உண்மையை தேடிய உத்தமர்கள் உண்டு. இவர்களில் ஒருவரே நிக்கதேமு. இவர் நேர்மையாளர். எனவே தான் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் ஆண்டவரை சிறைபிடிக்க ஆள் அனுப்பியதை கண்டு விசாரிக்காது அநியாய தீர்ப்பிடுவது சட்டப்படி குற்றமல்லவா என்ற கேள்விகளை எழுப்பினார். யோவான் 7:51. இத்தகைய நல்ல பரிசேயனின் உரையாடலே இன்றைய நற்செய்தி. உண்மையை தேடி. நிகதமோ ஆண்டவரின் உரையை முன்னரே கேட்டிருக்க வேண்டும். அவரது புதுமைகளை கண்டிருக்க வேண்டும். அவர் மெஸ்ஸியா என ஊகித்திருக்க வேண்டும். எனவே தான் ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை அறிவோம். தன்னோடு கடவுள் இருந்தாலன்றி எவனும் நீ செய்கிற அருங்குறிகளை செய்ய முடியாது என்று தன் உரையை தொடங்குகிறார். அற்புதங்கள் ஆண்டவரின் தெய்வீக ஆற்றலின் வெளிப்பாடுகள் தான். எனினும் இவற்றை விட சிறந்தது கடவுளுடைய அரசை காண்பதாகும் என்கிறார் இயேசு. புது பிறப்பு அடைந்தவர்க்கே இது கைகூடும் என்றும் விவரிக்கிறார். புது பிறப்பாகிய தெய்வீக வாழ்வை இயேசுவில் நம்பிக்கை கொள்வோரே பெறுகின்றனர். நீங்கள் புதிதாக பிறந்துள்ளீர்கள். அப்பிறப்பு உங்களுக்கு அழிவுள்ள வித்தினால் அன்று அழிவில்லாத வித்தினால் கிடைத்தது. உயிருள்ளதும் என்றும் நிலைத்து நிற்பதுமான கடவுளின் வார்த்தையால் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். 1 பேதுரு 1:22-24, தீத்து 3:5. திருமுழுக்கு வழியாக நாம் கிறிஸ்துவோடு இணைந்து விடுவதால் அவரது இறப்பிலும் உயிர்ப்பிலும் பங்கு கொண்டு பழைய பாவ வாழ்வை அவருடன் கல்லறையில் புதைத்துவிட்டு புது வாழ்வு பெறுகின்றோம். ரோமையர் 6:1-11. எனவே தான் ஒருவன் நீரினாலும் ஆவியினாலும் பிறந்தாலன்றி கடவுள் அரசில் நுழைய முடியாது என்கிறார் இயேசு. ஆவியின் ஆற்றல். தூய ஆவியின் வருகைக்கு முன் கோழைகளாயிருந்த சீடர்கள் அவரது வருகையால் உண்மைக்கு தம் இரத்தத்தால் சான்று கூறும் தெளிவும் திடமும் பெற்றனர். காற்றை நாம் காண்பதில்லை, எனினும் அதன் ஆரவார செயலில் இருந்து அதன் ஆற்றலை அறிந்தறிகிறோம். அப்படியே தூய ஆவியின் ஆற்றலை தமது உள்ளத்தில் ஏற்படும் நல் மாற்றத்தால் தான் அளந்தறிய முடியும். புதிய உள்ளத்தையும் புதிய மனத்தையும் உங்களுக்கென படைத்து கொள்ளுங்கள். ஆகவே மனம் திரும்புங்கள், உயிர் வாழ்வீர்கள். எசேக்கியேல் 18:31. உங்கள் உள்ளத்தில் ஆவியை ஊட்டுவோம். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு உணர்ச்சியுள்ள இதயத்தை உங்களுக்கு கொடுப்போம். எசேக்கியேல் 35:26. நிக்கதேமு நள்ளிரவில் ஆண்டவருடன் நீண்ட நேரம் உரையாடினார். அவரது உரை கேட்டார்.
தம் ஐயங்களை கூறி தெளிவு பெற்றார். தூய ஆவி அவரது இதயத்தை தொட்டது. ஆண்டவரின் சீடரானார். சிலுவையில் தொங்கிய உடலை அரிமத்தேயா சூசையுடன் சேர்ந்து இறக்கி இறுதி சடங்கை முறைப்படி நடத்தி அவ்வுடலை நல்லடக்கம் செய்தார். ஆண்டவரின் உரை கேட்டதன் விளைவு இது. நாமும் எத்தனை முறை ஆண்டவரின் உரை கேட்டுள்ளோம்? என்னை உன் பாத பங்கயம் பணிவித்து என்பெல்லாம் உருகே நீ எழி வந்து உன்னை என்பால் வைத்து எங்கும் எஞ்ஞான்றும் ஒளிவர நினைந்த ஒன் சுடராய் விளங்கியவர் என்று கருவூர்தேவர் பாடுகின்றார். இதன் விளைவு என்ன? நிகோதேமு ஆண்டவருக்காக பரிந்து பேசியது போல் நாமும் கிறிஸ்துவை சார்ந்துள்ளோமா? ஆண்டவர் நம்முள்ளத்தில் ஆண்டு பலவாக பேசியும் நாம் நம்மில் என்ன மாற்றம் காண்கிறோம்? நிகோதேமு போல ஆண்டவர் இயேசுவில் மீண்டுமாக புதிய பிறப்பு எடுப்போம். அப்போது வாழ்வின் மக்களாக, ஒளியின் மக்களாக, உயிர்ப்பின் சக்திகளாக வலம் வருவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.